சென்னை அசோக் நகர் பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வரும் இடத்தில் நேற்று பள்ளத்தில் தவறி விழுந்த இளைஞர் உயிரிழந்த நிலையில் இன்னும் அந்த பகுதிகளில் மழைநீர் வடிகால் குழிகளை சரி செய்யும் பணி தொடங்கப்படாமல் அப்படியே உள்ளது. கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் ரகுவரன். இன்னும் அந்த பணிகள் மேற்கொள்ளப்படாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? அதிகாரிகள் தரப்பிலிருந்து இது தொடர்பாக ஏதேனும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறதா? சிவரஞ்சனி, நாம் தற்போது நிற்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா அசோக் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய பாரதிதாசன் காலனியை இணைக்கக்கூடிய அந்த நெடுஞ்சாலை ஒட்டிய இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் நம்ம தற்போது இருக்கிறோம். இந்த இடத்துல நின்றே நம்ம கடந்த ஆண்டு நேரலை செய்த போது முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கி நின்றது. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த மழைநீர் வடிகால் எப்போ பார்த்தாலும் மழை பெய்தால் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் நம்ம தற்போது இந்த இடத்துல இருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தற்போது இந்த மழைநீர் வடிகால் பணிகள் கடந்த 2 மாதங்களாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த நெடுஞ்சாலை ஓரமா இருக்கக்கூடிய இந்த பெரிய குழியில நேற்று 33 வயது இளைஞர் ஐயப்பன் என்பவர் தவறி விழுந்து உயிரிழந்திருக்கிறார். அந்த இடம் தற்போது வரைக்கும் எந்த பணிகளும் நடைபெறாமல் இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. நேற்று பேரிகார்டுகள் எல்லாம் அமைக்கப்படாத நிலையில தற்போது இந்த பேரிகார்டுகள் தற்போது முழுமையாக அமைக்கப்பட்டிருந்தாலும் இதை சரி செய்வதற்கான பணிகள் எதுவுமே தொடங்கப்படாத பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான நெடுஞ்சாலையில் இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக கிண்டி, ஈக்காட்டுத்தாங்கல், அசோக் நகர், கே நகர், வடபழனி, கோயம்பேடு போன்ற பகுதிகளில் இணைக்கக்கூடிய இந்த முக்கியமான பிரதான சாலையாக இருக்கக்கூடிய இந்த சாலையில பார்த்தீங்கன்னா இந்த பேருந்துகள் செல்வது சிரமமாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதிக அளவு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதையும் பார்க்க முடிகிறது. ஏன்னா முக்கியமாக பகுதிகளில் இணைக்கக்கூடிய ஒரு பகுதி என்பதனால 2 மாதங்களாக இதே குழியில தண்ணீர் தேங்கி நின்று துர்நாற்றம் வீசுவதையும் பார்க்க முடிகிறது. இந்த பகுதிக்கு அருகே அம்பேத்கர் நகர் போன்ற குடியிருப்பு பகுதிகளிலையும் அதிக அளவு இருப்பதனால மக்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாயிருக்காங்க. குறிப்பாக மாநகராட்சியின் சார்பாக கடந்த ஜூலை மாதமே மழைநீர் வடிகால் பணிகள்லாம் முடிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லப்பட்டாலும் இந்த நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாகவும் செய்யக்கூடிய இந்த பணிகள் முழுமையாக நிறைவு பெறாமல் இருக்கிறது. அதனால் நேற்று ஒருவர் இந்த பகுதியில் தவறி விழுந்து உயிரிழந்திருக்கிறார். குறிப்பாக மழை காலங்களில் தான் மழைநீர் வடிகால் பகுதிகளில் தவறி விழுந்து சில அடிபடுவதை பார்த்துருப்போம். ஆனால் இந்த நேரத்திலேயே இந்த பணிகாலத்தில் இவ்வளோ அலட்சியத்தினால ஒரு உயிர் போயிருப்பதாக இந்த பகுதி மக்கள் நம்ம இடத்துல தெரிவிக்கிறாங்க. இது தொடர்பாக அதிகாரிகளிடம் நாம் விசாரிக்கும் போது சொல்லக்கூடியது என்னன்னா, இந்த பணிகள் சென்னை மாநகராட்சியின் சார்பாக இருக்கக்கூடிய பணிகள் பெருமளவு முடிக்கப்பட்டாலும் மற்ற துறையின் சார்பாக செய்யக்கூடிய பணிகள் சற்று இருக்கிறது. அதன் காரணமாக தான் இது தாமதமாகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் அசோக் நகர், கே நகர் போன்ற பகுதிகளில் கூட பெரும்பாலான இடங்களில் மழைநீர் வடிகால் பணிகள் முழுமையாக செய்யப்படாமல் இருப்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது. சிவரஞ்சனி, இந்த செய்தியின் எதிரொலி